الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவனை நான் போற்றுகிறேன், அவனிடமே உதவி கோருகிறேன், அவரிடமே பாதுகாப்பு கூறியவனாக இன்றைய பாடத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக ஹல் தஜிபு ஜகாத் வல் நஃப்ஸில் மால், ஜகாத் என்பது அந்த சொத்தின் பணத்தின் மீது நேரடியாக கடமையாகுமா என்பது சம்பந்தமாக. ஆம், பதில், ஜகாத் என்பது அந்த சொத்தின் மீதே நேரடியாக கடமையாகிறது. தஜிபு ஃபி ஐனில் மால், குறிப்பிட்ட தொகை, அந்த பணம் குறிப்பிட்ட தொகை, அந்த பொருள் குறிப்பிட்ட தொகை நிசாபை அடைந்து ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் அந்த பணத்தின் ஒரு பகுதி 2.5% ஏழைகளுக்குரிய உரிமையாக மாறிவிடுகிறது. எனவேதான் ஜகாத் கடமையான பின் அதனை நிறைவேற்றாமல் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதோ அல்லது அந்த பணத்தை அளிப்பதோ மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் அந்த சொத்தின் ஏழைகளின் பங்கு கலந்துள்ளதாகவே ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய அந்த ஹுகூக்குகளை, அந்த கடமைகளை சேர்த்து வைப்பது கடமை. நாம் நரக நெருப்பிலிருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.